என்னடா எப்போ பார்த்தாலும் கொண்டக்கடலையை வேக வச்சுட்டே இருக்க கருப்பு சுண்டல்னு பார்க்குறீங்களா? ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அதுவே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து சுண்டல் வந்து வேக வச்சு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வாழைக்காய் வறுவல் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை நான் இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ண நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் பூண்டு வந்து இடித்து போட்டுக்கணும். மீன் வறுவல் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அவ்வளோதான். உப்பு மட்டும் பார்த்து யூஸ் பண்ணோம், ஏன்னா நம்ம வந்து மீன் வறுவலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும், அவ்வளோதான். போட்டு எல்லாம் ஒரு பிரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் தான் போதும், அதுக்கு மேலேலாம் ஊற வேண்டாம். அவ்வளோதான், எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு. மீனுமே தோற்று போயிடும் அந்தளவுக்கு இருந்துச்சு. மீன் வறுவல் மாதிரி வஞ்சர மீன் மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி மதிய சாப்பாடு வந்து டிஃபன் பாக்ஸுக்கு வாழைக்காய் வறுவல், அப்புறம் வேர்க்கடலைங்கிற சுண்டல் வேக வச்சு கொடுத்தாச்சு. அப்புறம் வந்துட்டு அவிச்ச முட்டை 1, அப்புறம் ஒரு சாம்பார். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்?